கண்டிப்பாக மனோஜ், அதாவது தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி முதல் இன்று 7வது நாளாக இந்த போராட்டமானது சற்றும் ஓயாமல் தீவிரமடைந்து வருகிறது. கொட்டும் மழையிலும் பகல் நள்ளிரவு 1 மணியை தாண்டிய இந்த சூழலிலும் பொதுமக்கள் தங்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தன்னெழுச்சி போராட்டமானது தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. சற்றும் குறையவில்லை. 7வது நாளை எட்டியுள்ள இந்த சூழலிலும் இந்த போராட்டமானது ஒரு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது என்று சொல்லலாம். ஏனென்றால் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இவருடைய கோரிக்கைகள் தொடர்ந்து அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நள்ளிரவிலும் தொடர்ந்து இவர்களுக்கான ஆதரவானது பெருகிக் கொண்டே வருகிறது. தொடர்ந்து நம்ம இந்த போராட்டத்தை தொடர்ந்து கடந்த 7 நாட்களாக இந்த மாணவர்களோடு பொதுமக்களோடு போராட்டத்தை பதிவு செய்து வருகிறோம். இது குறித்து நம்மோடு மேலும் கூடுதல் தகவலை பதிவு செய்வதற்காக சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு செய்தியாளர் செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் இன்னும் மேலும் அவர்கள் வருகை அதாவது சென்னையிலிருந்து இங்கு வரக்கூடிய அந்த வருமிடங்கள் அவர் பார்வையிட்ட அந்த பதிவுகள் மற்றும் மேலும் பல கூடுதல் தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாரிக்கிறார். மேலும் இனிமேல் அவருடன் தொடரலாம். மனோஜ், சுடலைக்குமார் சொன்னது போல நாம் வரக்கூடிய வழிகளில் ஆங்காங்கே பார்க்கின்ற பொழுது ஆங்காங்கேவே மாணவர்கள் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து இந்த கொட்டும் மழையிலும் கூட நாளை இங்கே ஜல்லிக்கட்டு போட்டிகளை நாங்கள் நடத்தப் போவதில்லை, அரசு அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. எனவே அரசு தரப்பில் இங்கே யாரும் வந்தால் அதை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக அறவழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. நாமும் கூட அவர்களிடம் எடுத்து சொல்லி நாம் செய்தியாளர்கள் நியூஸ் ஒன் தமிழிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு நமக்கும் கூட அவர்கள் வழி கொடுத்தார்கள். இப்பொழுது கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக காவல்துறையைச் சேர்ந்த சில மூத்த அதிகாரிகள் இங்கே வந்தார்கள். அறவழியிலான எங்களுடைய போராட்டம் இது, தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகள் இங்கே வர வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் திருப்பி அனுப்பிய காட்சியும் கூட இப்பொழுது நடைபெற்றது. இங்கே அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் இந்த கொட்டு மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பதிவு செய்வதற்கு முன்பாக நான் இங்கே வந்த நிலையில் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக பதிவு செய்கிறேன். வரக்கூடிய வழிகள் முழுவதும் பல நண்பர்களும் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு கேள்வி, அங்கே ஒரு பதட்டமான நிலை நீடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏதேனும் பதட்டம் நீடிக்கிறதா, காவல்துறை தடியடி நடத்தியிருக்கிறதா என்ற கேள்விகளை தொடர்ந்து முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மனோஜ். ஆனால் அவ்வாறான எந்த பதட்டமான சூழலும் இங்கே நிச்சயமாக இல்லை என்பதை களத்தில் இருந்து நேரடியாக பதிவு செய்கிறது நியூஸ் செவன் தமிழ். அறவழியிலான அமைதியாக மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் இதுவரை எந்த விதமான தடியடியும் நடத்தவில்லை. காவல்துறை வந்திருந்த காவல்துறை அதிகாரிகள் கூட இவர்களை கேட்டுக்கொண்டதற்கு அவர்களும் அமைதியாக திரும்பி சென்றிருக்கிறார்கள். எந்த விதமான பதட்டமான நிலையும் அலங்காநல்லூரில் இல்லை என்பதை சொல்லிவிட்டு நாம் இந்த போராட்டத்தில் இந்த கொட்டுமலையில் இருக்கக்கூடியவரிடம் கேட்கலாம். ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினீங்க, போராடினீங்க. அவசர சட்டம் கொண்டு வாங்க, ஏன் முடியாதுன்னு கேட்ட நிலைமையில நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது இதை ஏற்க மறுப்பது சரியா? அதனால ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துறதுக்கு மக்கள் அனுமதிக்கணும், காலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் அப்படிங்கிறத முதலமைச்சர் கோரிக்கையா இருக்குது. தொடர்ந்து அவசர சட்டத்தை வலியுறுத்திய மக்களாகிய நீங்கள் இப்பொழுது அதை ஏற்க மறுத்து இந்த இரவிலும் போராடுவதனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நிரந்தர தேவையும் கோரிக்கையும் தான் என்ன? எங்கள் நியூஸ் சேனலுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை. அறப்போராட்டம் அறவழியில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. இங்கே தடியடி அந்த மாதிரியான எந்த ஒரு சார் சொன்னது மாதிரி எதுவுமே கிடையாது. அறவழியில் போராடிக்கிட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்ட்டில் வந்தவங்க எங்களோட பேச்சை கேட்டுட்டு அவங்களும் திரும்பி சென்றுட்டு இருக்காங்க. இங்கே எந்த ஒரு பதட்டமும் கிடையாது. அமைதியாக அந்த மலையில் எல்லாரும் பெண்கள் முதற்கொண்டு உட்கார்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். சார், அடுத்த கேள்வி கேட்டது இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதுக்கு நாங்கள் இப்போ அவசர சட்டம் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் முன்மொழிஞ்சோம். ஆனால் இதே மாதிரியான அவசர சட்டங்களை பயன்படுத்தி திங்கட்கிழமை காலையில் அவங்க கோர்ட்டில் ஸ்டே வாங்கிடுவாங்க. அடுத்து எங்களுக்கு இந்த சட்டத்தை போட்டு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு நிரந்தர தீர்வு காளையை காட்சி பொருளிலிருந்து முதல்ல வெளியில் எடுக்கணும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டை நடத்துங்க. நாங்களே முன்னின்று உங்களுடைய இந்த எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ எம்பி யார் வந்தாலும் சிறப்பாக நின்று இந்த வரலாறு காணாத அளவுக்கு இந்த விழாவை சிறப்பித்து நாங்களே காட்டுறோம். இது அலங்காநல்லூர் பொதுமக்கள் சார்பாக நான் அதை கேட்டுக்கிறேன். காளைகள் காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை அப்படிங்கிறத குறித்த உங்களுடைய தெளிவு யார் உங்களுக்கு அதை கொடுத்தது? ஏன்னா அந்த சட்ட திருத்தம் குறித்த எந்த விதமான தெளிவான பார்வை இன்னும் பொதுவெளிக்கு வராத பொழுது என்ன மாதிரியான சட்ட திருத்தம் கொண்டு வந்தபடிக்கு இந்த அவசர சட்டம் அரசாணை ஆளுநர் பிறப்பிக்கக்கூடிய தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாணையில் என்ன மாதிரியான சரத்துகள் இருக்கின்றன என்பதை குறித்து தெளிவான பார்வையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா? எந்த அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறது? அதாவது அவசர சட்டம் என்பது நம்மளுடைய போராட்டங்களை இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த அவசர சட்டத்தை கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க. அதுவுமே காளையை அதுலேருந்து நீக்கி கொண்டு வரலை. தற்போதைக்கு இது பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்திருக்காங்களே தவிர காட்சி பொருளிலிருந்து அவங்க காளையில் இன்னும் எடுக்கலை. இதை இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு லைவ்ல நீங்கள் பேசும்போதே நம்மளுடைய நியூஸ் சேனல்லே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாளை காலையில் கூட இந்த அமைப்புகளை சேர்ந்த இது பீட்டான்றது இல்லை, வேற எந்த அமைப்பு வேணும்னாலும் போய்
உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியை பார்த்து இதனுடைய அறிக்கையை நான் தாக்கல் பண்ணி அதை நாங்கள் வெளிப்படுத்தினோம்னா இந்த விளையாட்டை நிறுத்த முடியும். நம்ம தமிழக முதலமைச்சர் காலையில் ஜல்லிக்கட்டு திறக்க முடியும், புரியவே முடியாது. எப்படி முடியும்? நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டே அவங்க போட்டாங்கன்னா நீங்க முதலமைச்சர் திரும்பித்தான் போயாகும். தமிழக முதலமைச்சர் ஒரு வாதம் வைக்கிறார். இப்பொழுது இது நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வதற்கான முதல் படி அவசர சட்டம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நாம் இந்த ஆண்டு நடத்துவோம். 23ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது. அங்கே இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு இந்த சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். மத்திய அரசு இதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துவிட்டால் தமிழக எல்லைக்குள், தமிழக மாநில எல்லைக்குள் இந்த சட்டம் செல்லுபடியாகிவிடும். அதனால் இதற்கு முதல் படியாக இந்த அவசர சட்டம் இருக்கிறது. உடனடியாக நாம் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டிய தேவை இருப்பதால் இதற்கான முதல் படி இது. நிச்சயமாக சட்டப்பேரவை கூட்டப்படுகின்ற பொழுது 23ஆம் தேதி கூட்டுகிறோம். அப்பொழுது நிச்சயமாக இதை நாங்கள் சட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். தமிழக முதலமைச்சருடைய வாதத்தில் உங்களுக்கு எந்த இடத்தில் ஏன் இன்னும் முழுமையான நம்பிக்கை வரவில்லை? சார், நாங்கள் இந்த இளைஞர்களுடைய முதல் போராட்டமே மாநில அரசு மத்திய அரசினுடைய இவங்களுடைய நிலைப்பாடு சரியில்லை என்ற காரணத்தினால தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா 23ஆம் தேதி சட்டசபையை கூட்டிட்டு அறிவிச்சிட்டு அவங்க நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. ஜனாதிபதி கையெழுத்து ஆனாலும் நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு வரும் பட்சத்தில் தான் அது சரியான அந்த காளையினுடைய பட்டியலை எடுத்தால் தான் சரியான விதமாக இருக்குமே தவிர இவங்க சட்டமன்றத்தை கூட்டினாலும் ஏன் கூட்டிட்டு கூட ஜல்லிக்கட்டு அறிவிச்சிருக்கலாம்ல. சட்டமன்றத்தை கூட்டி அதில் நாங்கள் ஜனாதிபதிக்கு இதை நாங்கள் பரிந்துரை பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு நாங்கள் தமிழக அரசுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் உடனடியாக ஜனாதிபதியில் தலையிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி ஆளுநர் மூலியமாகவே நம்ம முதலமைச்சர் பிரதமர் மூலியமாகவே முயற்சி பண்ணி அந்த உடனடி தீர்வு பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிற முதலமைச்சர், நாளை காலையில் 23ஆம் தேதி சட்டசபையை கூட்டி இதுக்கு ஒரு சரியான தீர்மானம் எடுத்திருந்தா இந்த வெற்றி நிச்சயம் அடைஞ்சிருக்கு. சரி, இப்போ நாளைக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் இங்கே நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நீங்கள் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க. இதில் ஏதேனும் நாளை காலைக்குள் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் போராட்டக்காரர்கள் தரப்பில் இருக்கிறதா? மாநில அரசு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? போராட்டக்காரர்கள் தரப்பில், உள்ளூர் மக்கள் தரப்பில் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏதாவது பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இந்த இரவு நேரத்திலும் கூட? இந்த இரவு நேரத்தில் முழுமையாக எல்லாருமே இன்னைக்கு கிராம சார்ந்த மக்களும் இளைஞர்களும் போராடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாருமே ஒரே முடிவாக காளையை இந்த இதில் பட்டியலிருந்து முதல்ல வெளியில் எடுத்தா தான் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியும். ஏன்னா இத்தனை காலகட்டமாக நம்ம இந்த 2-3 வருஷமாக பார்த்துட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம இந்த போராட்டத்தை அறிவிக்கிறோம், அடுத்து அவங்க ரெண்டு ஜல்லிக்கட்டு ஒரு அவசரம் பண்ணுறாங்க, அது ஜல்லிக்கட்டு தடை வந்துடுது. நிரந்தரமாக தீர்க்கணும்னு ஒரே முடிவில் இவ்வளவு கொட்டும் மலையில் இரவு குழந்தைங்களோட உட்காந்து போராடிட்டு இருக்கோம். ஏதாவது உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அரசு தரப்பில்? அரசு தரப்பில் எங்களுடைய ஊர் தலைவர்கள்ட்ட முதல்ல எஸ்பி பேச வந்தாங்க, பேசினதா இப்போ சொல்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே வாய்ப்பு இல்லை, இந்த கிராம மக்கள் எல்லாருமே சொல்லியாச்சு, இங்கே நடத்த வாய்ப்பு கிடையாது. ஒருமித்த குரலில் கிராம மக்கள் எல்லோருமே இணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய போராட்டத்தை அறவழியில் தொடர்கிறோம். ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நாளை நடைபெறாது அப்படிங்கிறதா இவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த கொட்டுமலையிலும் இந்த நள்ளிரவிலும் கூட பெண்களும் சகோதரிகளும் கூட இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். அவசர சட்டம் தான் அப்படிங்கிறதா உங்களுடைய இவ்வளவு நாள் கோரிக்கை இருந்துச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக போராட்ட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் கூட பலமுறை பேட்டுகின்ற பொழுது ஏன் ஒரு அவசர சட்டத்தை ஏற்ற முடியாது அப்படிங்கிற வாதத்தை தான் போராட்டக்காரர்கள் வைத்தார்கள். இப்பொழுது அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்க மறுக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவசர சட்டத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஜல்லிக்கட்டு போட்டிகளை நாளை நடத்துவதில் உங்களுக்கு வேறு என்ன விதமான சிக்கல்களும் உங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கின்றன? இல்லை, இது தமிழ்நாட்டோட கலாச்சாரம், தன்மானத்திய உணர்ச்சியை, தமிழனோட உணர்ச்சியை தூண்டி பார்த்துட்டாங்க. அமைதியாக நாங்கள் இல்லை, அடிமைகளாக நாங்கள் இல்லை. இப்போ அமைதி போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே படித்தவங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டில் டெம்பரவரியாக அவங்க கொண்டு வந்தது கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ லேடிஸ் மதுரையில் தமுக்கமில் இருக்காங்க. நாங்கள் இன்னும் நிறைய லேடிஸ் இங்கே கொண்டு வருவோம். எங்களுக்கு எதுக்கும் பயம் கிடையாது. ஜல்லிக்கட்டு தமிழ்நாடுடைய பாரம்பரிய விளையாட்டு, நம்மளுடைய கல்ச்சர், இதை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாகவும் இருக்கிறது. மனோஜ், இந்த கொட்டுமலையிலும் ஒரு அறவழியில் அமைதியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக இந்த நள்ளிரவு நேரத்தில் மற்ற இடங்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனோஜ்.